வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். இன்னைக்கு சூப்பரான கல்யாண வீட்டு ரசம் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த ரசம் செய்கிறதுக்கு 1 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணி கொஞ்சம் தண்ணியில் ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 5 6 பூண்டு பல்ல ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி கையில் நல்லா கசக்கி விடணும். அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கசக்கி விட்டு அந்த புளித்தண்ணியோட மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 2 3 கொத்து கருவேப்பிலை, அதையும் லேசாக கசக்கி விடணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடி, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, மீதம் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு சட்டியை சூடு பண்ணி 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிச்சு 4 வரமிளகாய் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை அதில் ஊற்றி மூடி நுரைச்சி வர்றப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.